ஒரு கன்சம்ஷன் விஷயமா நீங்க வந்து தங்கத்த தாராளமா வாங்கலாம். ஆனா, அது முதலீடா அப்டின்னா, சில இடத்துல முதலீடா இருந்திருக்கு. சில இடத்துல வந்து அது பெரிய முதலீடா இல்லாம போயிருக்கு அப்படிங்கிறது தான் வந்து வரலாற்று உண்மை. இந்த அளவுக்கு நீங்க வந்து எப்பயாவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நீங்க அந்த மாரி யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஏன்னா, அவன்கிட்ட வந்து நீங்க எதுவுமே வாங்காம, நீங்க ஸ்ட்ரெய்ட்டாவே வந்து நீங்க நீங்க வந்து அவனுக்கு வந்து கடன் குடுக்குறீங்க. வட்டியே இல்லாம நீங்க கடன் குடுக்குறீங்க. நீங்க இந்த மாரி யோசிச்சீங்கன்னா, கோல்டு வந்து சீட்டுல போடுறது வந்து ஒரு சூப்பரான ஒரு ஐடியாவா உங்களுக்கு தெரியாது. தங்கம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு 10 வருஷம் கழிச்சு ஏதோ ஒரு கல்யாணத்துக்கு வந்து தேவை. இந்த மாரி ஏதோ ஒரு இடத்துல நீங்க பிளான் பண்றீங்கன்னா, உங்களுக்கு குடுக்குற ரொம்ப சிம்பிளான ஒரு அட்வைஸ் வந்து ஃபினான்ஷியல் அசெட்டாவே சேருங்க. இத வந்து பிசிக்கல் கோல்டா சேர்த்தீங்கன்னா கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் விவேக் பாரதி. சமீப காலமாக விண்ணை முட்டும் அளவுக்கு தங்கம் வெள்ளி விலை உயர்ந்து வருகிறது. தங்கத்தை முதலீடாக மக்கள் எண்ணுவதும் சமூக வலைதளங்களில் விவாதத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இதையடுத்து தற்போதைய தங்க விலையேற்றம் குறித்து நம்மிடையே உரையாடுகிறார் பொருளாதார நிபுணர் கோபிநாத் ரவி. தங்கத்தை ஆபரணமாக மட்டுமல்லாமல் முதலீடாகவும் பார்க்கலாமா? பார்க்கலாம். பட் இது சிறந்த முதலீடா அப்படிங்கிறது தான் வந்து அதுல எனக்கு ஒரு சின்ன கொஸ்டின் எப்பயுமே இருந்திருக்கு. ஏன்னா, தங்கம் வந்து ஒரு அணிகலனா வந்து நாங்க வாங்குறோம் அப்படின்னு சொன்னா வந்து, அதுல வந்து நோ அதர் சே. தங்கம் இவ்ளோ இவ்ளோ விலைக்கு விக்கிது. நம்ம போய் அத நான் வந்து சந்தோஷமா இருக்கு. நான் வந்து ஒரு iPhone வாங்குறேன் அப்படின்னா, அது வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லா அப்படின்னா, யூஸ்ஃபுல் இல்ல அப்படின்னாலும், அது வாங்குறதுல எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது அப்படின்னா, என்னால அத வாங்க முடியும் அப்படின்னு சொன்னா, நீங்க போய் வாங்குங்க. அவ்வளோதான். ஒரு கன்சம்ப்ஷன் விஷயமா நீங்க வந்து தங்கத்த தாராளமா வாங்கலாம். ஆனா, அது முதலீடா அப்படின்னா, சில இடத்துல முதலீடா இருந்திருக்கு. சில இடத்துல வந்து அது பெரிய முதலீடா இல்லாம போயிருக்கு அப்படிங்கிறது தான் வந்து வரலாற்று உண்மை. அதுக்கு அ நீங்க வந்து ஒரு ஒரு பிசிக்கல் கோல்டா வாங்குறீங்கன்னா, அத வந்து ஒரு கஷ்டமான அத ஒரு இன்வெஸ்ட்மென்ட்டா நம்ம வந்து சடன்லி நம்ம பார்ப்போம். அத போயிட்டு இது குடுப்போம், அடகு வைப்போம். ஒரு நம்முடைய சடன்லி பொருளாதார சூழல் கஷ்டமா இருக்கும்பொழுது, அதிலிருந்து நம்ம வந்து எடுத்துக்கிறதுங்கிறது நம்முடைய மைண்ட் செட். ஆனா 10, 15% மேல உங்களுடைய போர்ட்ஃபோலியோ ஒரு ஓவரால் போர்ட்ஃபோலியோல வந்து தங்கத்த வந்து வைக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் வந்து என்னோட வியூ. இது ஏன் அப்படின்னா, வாலட்டிலிட்டிய ஓரளவு குறைக்கும். 60, 70% வந்து மிச்ச சொத்து வகையில வச்சுட்டு, இதுல வந்து ரொம்ப கம்மியா வச்சுக்கோங்க. ரியல் எஸ்டேட் வந்து ஒரு முதலீடா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டீங்கன்னா, முதலீடா நீங்க அத பார்த்தீங்கன்னா, அது வந்து முதலீடு. ப்ராப்பரா ஒரு கமர்ஷியல் ரியல் எஸ்டேட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வருஷம் வருஷம் வந்து ஒரு 7, 8% ரிட்டர்ன்ஸ் கிடைக்கலாம். பட் நீங்க எந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா, சென்னையில வந்து 2013, 14லாம் நீங்க அபார்ட்மெண்ட் வாங்கியிருந்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 10, 12 வருஷத்துக்கு வந்து 0 ரிட்டர்ன்ஸ் இருக்கிற அபார்ட்மெண்ட்ஸ் எனக்கு நல்லா தெரியும். இதே நீங்க 2003, 2004, 2005ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு 2007, 2008ல இன்ஃப்ரா பூம் நடக்கும்போது நீங்க வித்திருந்தீங்கன்னா, சடன்லி வந்து 4, 5 மடங்கே வந்து நீங்க ரியல் எஸ்டேட்ல பண்ணியிருப்பீங்க. ஸோ எந்த இடத்துல நீங்க உள்ளார இறங்குறீங்க, எந்த இடத்துல வெளில இறங்குறீங்க, அது லக்ல நடக்கும். ஆனா, அது இன்வெஸ்ட்மெண்ட்டா நீங்க பார்க்குறீங்கன்னா, அதுக்கு நீங்க வந்து ரொம்ப யோசிக்கணும். இப்போ அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டா அப்படின்னு கேட்டா வந்து வெரி பேட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக அமையலாம். ஆன் த ஹோல் கமாடிட்டீஸ் இருக்கலாம். பட் ஒரு 2 வருஷம் இல்ல 3 வருஷம் கழிச்சு சடன்லி வந்து கோல்டு எங்கேயுமே நகராம ஒரு இடத்துல நிக்குது பார்த்தீங்களா? அந்த இடத்துல நீங்க வந்து கோல்டுக்கு என்ட்ரி குடுத்தீங்கன்னா, அங்கருந்து ஒரு அப்சைடு வந்து ஒரு டீசென்ட்டான அப்சைடு கிடைக்கும். பட் இந்தியால வந்து நம்ம அத சொன்னா யாருமே கேட்கவே கேட்க மாட்டாங்க. போர்ட்ஃபோலியோ சைஸ்ல அ ஒரு 15 மேக்ஸ் 20 அதுக்கு மேல வந்து நீங்க வச்சுக்காதீங்க கோல்ட. பிசிக்கல் கோல்டா நம்ம வந்து வாங்குறதுங்கிறது ஒரு நல்ல ஐடியாவா அப்டின்னா, ஒரு கல்யாணத்தில போடுவாங்க 20 பவுன், 50 பவுன் எவ்வளோ பவுனோ, அத நம்ம வந்து பொதுவா நம்ம வந்து பெருசா வைக்க மாட்டோம். கரெக்ட்டா. அடகு வச்சோம் அப்டின்னா கூட திரும்ப வந்து வீட்டுக்குள்ளேயே எடுத்து வந்து அத திரும்ப வச்சுக்குவோம். அத ஒரு எண்ட்ல வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கல்யாணத்துக்காக நீங்க வந்து தங்கம் நீங்க வந்து ஒரு 10 வருஷம் கழிச்சு வாங்க போறீங்க அப்டின்னு சொன்னா, அத வந்து நீங்க பிசிக்கல் கோல்டா வாங்க தேவையில்லை. ஏன்னா பிசிக்கல் கோல்டா வாங்கும்போது வந்து உங்களுக்கு செய்கூலி, சேதாரம் அப்படிங்கிறதே ஒரு 2, 3%ல உங்களுக்கு போயிரும். அது தேவையில்லாத ஒரு தலைவலி. இன்னொன்னு நீங்க வீட்ல வைக்க முடியாது. அதுக்கு போயிட்டு நீங்க போய் லாக்கர்ல வைக்கணும். லாக்கருக்கு நீங்க வந்து பைசா குடுக்கணும். வீட்லயே வச்சீங்கன்னா வந்து திருட்டு பயம் ரொம்ப ஜாஸ்தி. நீங்க ஒரு 30 வருஷம் இல்ல 40 வருஷத்துக்கு முன்னாடி நகைய வந்து நீங்க இப்போ வந்து இப்போ இருக்கிற ஒரு 18 வயசு உங்க பொண் குழந்தைக்கு நீங்க போய் குடுத்தீங்கன்னா வந்து சத்தியமா போட்டுக்கவே போட்டுக்காது. அந்த பெரிய பெரிய பாட்டிலாம் லோலாக்கெல்லாம் போட்டுக்குவாங்களே, அந்த மாரி நீங்க வந்து போட முடியுமான்னா, போட முடியாது. ஸோ ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகுதுன்னும்போது வந்து, அத அணிகலனா நீங்க வந்து நீங்க அப்படியே வாங்கி வச்சீங்கன்னா, திரும்ப வந்து அத உருக்கி, அதுக்கு செய்கூலி, சேதாரம்னு தேவையில்லாம நீங்க வந்து பண்றதுக்கு பதிலா, நீங்க என்ன பண்ணலான்னா,
கோல்டு இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனா கோல்டு இடிஎஃப்பை விட பெட்டரான மெத்தட் என்னன்னா வந்து கோல்டு ஃபண்ட் நீங்க தாராளமா இன்வெஸ்ட் பண்ணலாம். கோல்டு ஃபண்ட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னு சொன்னா, அது வந்து ஒரு ஒரு சேஃபரான ஒரு ஒரு ஆப்ஷனு. அத பத்தி நீங்க வந்து பெருசா கவலைப்படவே வேண்டாம். நீங்க வந்து ஒரு பெரிய பெரிய ஏஎம்சில நீங்க போனீங்கன்னா, உங்களுக்கு பயமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்டு, ஐசிஐசிஐ, ஹெச்டிஎஃப்சி பெரிய பெரிய மியூச்சுவல் ஃபண்டுல வந்து கோல்டு ஃபண்டுன்னே இருக்கும். நீங்க அதுல போய் இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா, உங்களுக்கு லிக்விடிட்டியும் கண்டிப்பா கிடைக்கும். 10 வருஷம் கழிச்சு அத நீங்க வந்து நீங்க அன்னைக்கு என்ன மதிப்புல கோல்டு ட்ரேட் ஆகுதோ, நீங்க ரூ. 1,00,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. இந்த ரூ. 1,00,000 வந்து அப்போ வந்து ஒரு 3,00,000 ஆகுது அப்படின்னு சொன்னா, அந்த ரூ. 3,00,000க்கான பைசாவா நீங்க வந்து பேங்க்ல உங்களுக்கு கிடைச்சிரும். நீங்க கோல்டு வந்து நீங்க வந்து டைரக்ட்டாவே நீங்க வந்து ஜுவல்லரியா வாங்கிக்கிறது ஒரு நல்ல ஐடியா. ஸோ கீப் இட் இன் அ ஃபினான்ஷியல் ஃபார்மேட் ரேதர் தென் அ ஃபிசிக்கல் அசெட். ஃபிசிக்கல் அசெட் வந்து எஸ்பெஷலி கோல்டு வந்து ஒரு லாங் டேர்ம்ல ஃபிசிக்கல் அசெட்டாக வாங்க வேண்டாங்கிறது என்னோட வியூ. எல்லாரும் வந்து தங்க காயினாக வாங்குவாங்க. அது ஈஸி சார் அப்படின்னுவாங்க. பட் அதை விட ஈஸியான மெத்தட் வந்து கோல்டு ஃபண்டு. 2015இல் தங்கப்பத்திர திட்டத்தை, சாவரின் கோல்ட் பாண்ட் திட்டத்தை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியது. எதனால் அது 2024இல் நிறுத்தப்பட்டது? 2015ல் சாவரின் கோல்டு பாண்ட் எஸ்ஜிபி அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தது. அதாவது நீங்கள் ஒரு ₹1,00,000 இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால், தங்கத்தில் அதை வந்து அரசாங்கம் அதை முதலீடு பண்ணும். ஒரு 6-7 வருஷம் கழிச்சு தங்கம் வந்து இரட்டிப்பாகும்போது ₹1,00,000 பதில் உங்கள்கிட்ட ₹2,00,000 கவர்மெண்ட் கொடுத்துரும். இது மட்டும் கிடையாது. வருஷம் வருஷம் நீங்கள் அந்த ஒரு ₹1,00,000 இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா, அதில் வந்து 2.5% வந்து ஆன் டாப் ஆஃப் இட் வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் உங்ககிட்ட வந்து காசாக கொடுக்கும். ஸோ இதில் 8% ஒரு கோல்டில் ரிட்டர்ன்ஸ் கிடைக்குதுன்னா, இதில் ஒரு 2.5%னா கிட்டத்தட்ட 10-10.5% வந்து ரிட்டர்ன்ஸ் உங்ககிட்ட கொடுக்குற மாதிரி இருக்கும். பட் 2024ல் இது ஒரு அருமையான ஒரு திட்டம். இதை வந்து ஸ்டாப் பண்ணிடுச்சு. கவர்மெண்ட் ஏன் இதை கொண்டு வந்துச்சுன்னா, அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பண்ணும் இல்லைங்களா? ரோடு போடுறது, பில்டிங் கட்டுறது, இந்த மாதிரி வந்து ஜாப் கிரியேஷனுக்கு நிறைய வந்து அவங்களுக்கு செலவு செய்கிற ஒரு நிலையில் இருக்கும்போது, ஜனங்கிட்ட வந்து ஏப்பா காசாக கொடுப்பா அப்படின்னு சொல்கிறத விட, நீங்கள் வந்து தங்கத்தில் வந்து நாங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம், ஸோ இது இஸ் சேஃப் அப்படின்னும் போது ஆன் டாப் ஆஃப் இட் 2% கொடுக்கும்போது வந்து ஜனங்க நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ணாங்க. ரொம்ப அருமையான திட்டம் ஃபார் இன்வெஸ்டர்ஸ். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி கவர்மெண்ட்டுக்கு அது பெரிய லாபகரமான ஒரு விஷயமா இல்லை. ஏன்னா அது வந்து ரொம்ப ஜாஸ்தியாக வந்து அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி ஒரு ஃபீல் வந்து ரொம்ப லேட்டாக தான் வந்து அவங்க ரியலைஸ் பண்ணாங்க. அதனால் 2024 அது ஸ்டாப் பண்ணிட்டாங்க. திரும்ப அதை ஓப்பன் பண்ணுவாங்களா அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு ஓப்பன் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா கவர்மெண்ட் ஆல்ரெடி டேக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய வந்து முதலீடுகளில் ஆல்ரெடி வந்து இன்வெஸ்டர்ஸ் எஸ்ஐபிஸ்லாம் வந்து நிறைய வந்து உள்ளார வர்றதுனால, இதில் வந்து திரும்ப எஸ்ஜிபி ஓப்பன் பண்ணுறது வந்து டவுட்ஃபுல்ங்கிறதா என்னோட வியூ. ஆஸ் ஆஃப் நவ் திரும்ப எஸ்ஜிபியில் எதிர்பார்க்காதீங்க. இந்தியாவில் கடந்த 1980 முதல் 89 வரையிலான 9 ஆண்டுகள், 96 முதல் 2002 வரையிலான 9 ஆண்டுகள், 2012 முதல் 19 வரையிலான 7 ஆண்டுகள் என இக்காலகட்டங்களில் தங்கம் எந்த வருமானத்தையும் கொடுக்கவில்லை. இந்த நிலை மீண்டும் வரும் என எதிர்பார்க்கலாமா? யாராலுமே சொல்ல முடியாது. பட் இப்போ வந்து நம்ம டிஜிட்டல் ஃபேஸில் நாங்கள் நகர்ந்துட்டோம் அப்படிங்கிறதுனால வாலட்டிலிட்டி நிறைய இடத்துல வந்து அங்கே நகருது, இங்கே நகருது, இங்கே நகருது, அங்கே நகருதும் போது ஜனங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, குவிக்லி வந்து தே ஆர் ரெடி டு மூவ் தேர் மணி. ஆஸ் ஆஃப் நோ பார்த்தீங்கன்னா, பேனிக் ஜாஸ்தி வரும்போது வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு மனப்பான்மை வந்து எல்லாருக்குமே இருக்குது. அதனால் எனக்கு தெரிஞ்சு திரும்ப அவ்வளோ ரொம்ப லாங் லல் பீரியட்ஸ், அது ஒரு 8-9 வருஷம் வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுக்காம அந்த 80ஸ்ல இருந்த மாதிரி வந்து திரும்ப இப்போ வருமா அப்படின்னா வந்து ஐ டவுட் இட். லாங் டேர்மில் ஸ்டில் வந்து கோல்டு ஒரு நல்ல ஹெட்ஜ், ஒரு போர்ட்ஃபோலியோவில் ஒரு மினிமல் அமௌண்ட்டுக்கு ஒரு நார்மல் ரீட்டைல் இன்வெஸ்டர் தாராளமாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து என்னோட வியூ. ரொம்ப பெரிய லல் பீரியட் வர்றதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. கிரெடிட் கார்டை வைத்து தங்கம் வாங்கினால் லாபம் கிடைக்குமா? கிரெடிட் கார்டை வச்சு நம்ம வந்து கோல்டு வாங்கலாமா அப்படிங்கிறது ஒரு இப்படி தலையை சுற்றி மூக்க தொடுற மாதிரியான ஒரு விஷயம். ஏன்னா கிரெடிட் கார்டில் நமக்கு தெரியும் 35-லேருந்து 42% வந்து பெர் இயர் வந்து வட்டி அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். கோல்டு எவ்வளோ அப்ரிஷியேட் ஆகும் அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து இந்த கால்குலேஷன் வந்து உள்ளார் வரும். கோல்டு வந்து அடுத்த ஒரு வருஷத்துக்கு நீங்கள் உங்களுக்கு நகரலை, ஆனால் இதில் வந்து நீங்கள் வந்து வட்டி கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னால் பிரச்சனை. இதில் வந்து நோ காஸ்ட் இஎம்ஐ, நிறைய ரிவார்ட் பாயிண்ட்ஸு, அந்த மாதிரி வந்து ஒரு கிரெடிட் கார்டுக்கும் வந்து ஒரு மாதிரி இருக்கும். நீங்கள் அதில் வந்து ரொம்ப கைத்தேர்ந்தவர். நீங்கள் இந்த கிரெடிட் கார்டெலாம் வந்து நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் கட்டாமல் வந்து ஒரு முறை கூட நீங்கள் ஸ்டாப் பண்ணதே கிடையாது. ரிவார்ட் பாயிண்ட்ஸ்லாம் சூப்பராக யூஸ் பண்ணுறீங்க ஃபார் த பாஸ்ட்டு ஒரு 5 வருஷம் 6 வருஷம் பயங்கர சூப்பராக யூஸ் பண்ணுறீங்கன்னா, உங்களை மாதிரியான எக்ஸ்பர்ட்ஸ், கிரெடிட் கார்டு எக்ஸ்பர்ட்ஸ் நீங்கள் பண்ணலாம்.
பட் ஒரு நார்மலான இன்வெஸ்டர் வந்து கிரெடிட் கார்டு வாங்கினாலே அதை கட்ட முடியாமல் அதிகமான ஒரு வட்டியில் வந்து நம்ம கட்டுற ஒரு ஆட்கள் தான் வந்து நம்ம. ஸோ ஒரு 2, 3 விஷயங்களில் வந்து உள்ளார போய் அவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் ஒரு ஆல்ஃபா கிரியேட் பண்ண முடியுமா? அதுவும் இப்போ கிட்டத்தட்ட ஒரு வருஷத்தில் வந்து 90% ஏறினதுக்கு அப்புறமா கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதே வந்து வந்து ஒரு சூப்பரான ஒரு ஐடியா கிடையாது. பட் ஆன் டாப் ஆஃப் இட் வந்து நான் கிரெடிட் கார்டில் வாங்கி கையில் இல்லாத ஒரு இதை வந்து நான் லீவரேஜ் பண்ணி நான் வந்து கோல்டு மாதிரி ஒரு அசெட்டில் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுமா அப்படின்னா வேண்டாம் அப்படிங்கிறதா என்னோட வியூ. நகைக்கடையில் சீட்டு போட்டு தங்க நகை வாங்கும் பழக்கம் நல்லதா, லாபகரமானதா, இல்லையெனில் வேறு என்ன செய்யலாம்? நம்ம ஊரில் நகைச்சீட்டு கட்டுறது வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு இது. அது வந்து ஒரு மாற்று கருத்து கிடையவே கிடையாது. ஏன்னா நகை வாங்கணும் அப்படின்னு சொன்னால் அது வந்து நமக்கு செய்கூலி சேதாரம்லாம் இருக்குது. அதில் 2-3% வந்து அடி வாங்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா கையில் பெருசாக பைசா கிடையாது. ஆனால் வந்து நான் வந்து ₹100 இல்லை ₹500 அந்த வருஷத்தோட கடைசியில் எவ்வளோ கிடைக்குதோ அவ்வளோ கிராம் வந்து நான் போய் தங்கமாக வந்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது. அதில் வந்து ஒரு அட்வான்டேஜ் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஆனால் இதில் வந்து நிறைய வழிமுறைகளை வந்து இந்த நகைக்கடைக்காரங்க சொல்லுவாங்க. நீங்கள் 11 மாதம் நீங்கள் கட்டுங்க, 12வது மாதத்தை நீங்கள் கட்ட வேண்டாம், நாங்களே கட்டிக்குவோம் அப்படின்னுவாங்க. ஏன்னா நீங்கள் இப்போ வந்து ₹500 ஆரம்பிக்கிறீங்க, மாதம் 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 நீங்கள் வந்து போட்டுக்கிட்டே போகிறீங்க. கோல்டு வந்து அப்ரிஷியேட் ஆகுதா டிப்ரிஷியேட் ஆகுதா அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து இந்த விஷயம். இன்னொன்று, நீங்கள் வந்து முதல் ₹500 அடுத்த 11 மாதத்துக்கான வட்டி, 2வது ₹500 10 மாதத்துக்கான வட்டி, 3வது ₹500 அதுக்கு அந்த 9 மாதத்துக்கான வட்டி. இந்த அளவுக்கு நீங்கள் வந்து எப்பயாவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நீங்கள் அந்த மாதிரி யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஏன்னா அவன்கிட்ட வந்து நீங்கள் எதுவுமே வாங்காமல் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து நீங்கள் வந்து அவனுக்கு வந்து கடன் கொடுக்குறீங்க. வட்டியே இல்லாமல் நீங்கள் கடன் கொடுக்குறீங்க. நீங்கள் இந்த மாதிரி யோசிச்சிங்கன்னா கோல்டு வந்து சீட்டில் போடுறது வந்து ஒரு சூப்பரான ஒரு ஐடியாவாக உங்களுக்கு தெரியாது. இந்த கால்குலேஷன் நிறைய பேர் வந்து போடுறது கிடையாது. ஏன்னா என்கிட்ட பெரிய காசு பெருசாக இல்லை, சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நகையாக சேர்க்கறது வந்து ஒரு 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 நல்ல வியூ மாதிரி தெரியும். பட் இதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு கோல்டு இடிஎஃப்லையோ அதை விட ஒரு சிறந்த முதலீடாக வந்து ஒரு கோல்டு பாண்ட் ஃபண்டு. உங்களுக்கு ரொம்ப டவுட்டாக இருந்ததுன்னா எஸ்பிஐ, ஐசிஐசிஐ இல்லை வந்து ஹெச்டிஎஃப்சி இதெல்லாம் வந்து கோல்டு பாண்ட் ஃபண்ட் அப்படின்னு இருக்கும். நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இதில் இன்வெஸ்ட் பண்ணால் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு செய்கூலி சேதாரம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இன்னொன்று, உங்களுக்கு டேக்ஸும் வந்து பெனிஃபிட் ஆகும். ஏன்னா மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் எதில் இன்வெஸ்ட் பண்ணீங்கனாலும் நீங்கள் வெளில எப்போ எடுக்கிறீங்களோ அப்போ தான் வந்து உங்களுக்கு டேக்ஸ் வந்து உங்களுக்கு போடுவாங்க. அதை வந்து மியூச்சுவல் ஃபண்டு ரூட் தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நல்லாயிருக்கும். இந்த கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் அதே தான். கோல்டு இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்லா கோல்டு இடிஎஃப் பற்றி நல்லா தெரியுதுன்னா நீங்கள் கோல்டு இடிஎஃப் பண்ணுங்கள். கோல்டு இடிஎஃப்பை விட பெட்டரான இது வந்து கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறது என்னோட வியூ. ஏன்னா அது வந்து அதில் ஒரு ஃபண்ட் மேனேஜர் ஒருத்தர் இருப்பாங்க. அது வந்து வேரியஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் கோல்டு வந்து அவங்க வந்து வாங்கி வைப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு மெத்தடாலஜியாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட வியூ. நகைச்சீட்டு போகாதீங்க ரொம்ப. ஏன்னா இது வந்து ஒரு ரெகுலேட்டட் ஒரு என்டிட்டி கிடையாது. திடீர்னுட்டு நகைச்சீட்டு வந்து க்ளோஸ் ஆகி எவ்வளவு ஊரில் வந்து தலைமறைவாகிறாங்கன்ட்டு நீங்கள் நிறைய கேட்டிருப்பீங்க. தெரிஞ்சவன் வந்து ஒருத்தன் வாங்குவான். அவன் யாருப்பா அப்படின்னா என்னோட சித்தப்பாவோட பெரியப்பாவோட ஃப்ரெண்டோட அப்படின்னு சொல்லிட்டு வெறுமனே வந்து ஒரு ட்ரஸ்ட் இதில் வந்து பண்ணுவாங்க. எல்லாரும் கொஞ்சம் சின்ன சின்ன அமௌண்ட்டாக போடுறாங்க இல்லையா? சடன்லி வந்து அவன் ஒருத்தன் ஓடிட்டான் அப்படின்னு சொன்னால் அது வந்து பெரிய நியூஸாகவே தெரியாது. பட் அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூ லேக்ஸ், சில இடத்துல வந்து ஃபியூ க்ரோஸ் கூட வந்து எடுத்திருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவான்னா அதை எடுத்துகிட்டு போயிட்டு அவன் பொதுவாக இன்வெஸ்ட் பண்ணும்போது எப்பயுமே வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து முதல்ல அவங்களோட பாலப்படம் என்னென்னா, நான் கொடுக்குற பைசாவை அவன் எந்த இடத்துல போய் இன்வெஸ்ட் பண்ணி அவன் எப்படி அது வந்து அதில் வந்து ஜென்ரேட் பண்ணுறான் அப்படிங்கிறத ஒரு லைட்டாக நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னு சொன்னால் இதோட ரிஸ்க் உங்களுக்கு புரியும். இது யாருமே ரெகுலேட் பண்ணுறது கிடையாது. நேராக போயிட்டு நம்ம வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் நின்னோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து ஆர்பிஐ வந்து இதை பண்ணியிருக்கணும், இதை பண்ணியிருக்கணும், கவர்மெண்ட் இதை பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுல வந்து எந்த விதமான முகாந்திரமே கிடையாது. சீட்டு அப்படிங்கிறது ஒரு அன்ரெகுலேட்டடாக ஒரு என்டிட்டி. நான் பொதுவாக வந்து சீட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு கம்ப்ளீட்லி டேம் அகைன்ஸ்ட். நீங்கள் அதுக்கு பதிலாக நீங்கள் பொதுவாக ஒரு எஃப்டியில் போடலாம், ஒரு ஆர்டியில் நீங்கள் தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு வருஷ கடைசியில் நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. நகைச்சீட்டு வேண்டாங்க, அதுக்குள்ளாரியே இறங்கவே இறங்காதீங்க. தங்கம் வாங்க திட்டமிடுபவருக்கு நீங்கள் தரும் ஒரு கோல்டன் அட்வைஸ் என்ன? தங்கம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 10 வருஷம் கழிச்சு ஏதோ ஒரு கல்யாணத்துக்கு வந்து தேவை, இந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் பிளான் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கொடுக்குற ரொம்ப சிம்பிளான ஒரு அட்வைஸ் வந்து ஃபினான்ஷியல் அசட்டாகவே சேருங்க. இதை வந்து ஃபிசிக்கல் கோல்டாக சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு செய்கூலி சேதாரம்னு சொல்லிட்டு நிறைய வந்து உங்களுக்கு தேவையில்லாமல் வந்து உங்களுக்கு செலவாகும். இதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு கோல்டு இடிஎஃப்லையோ இல்லை வந்து ஒரு கோல்டு பாண்ட் ஃபண்ட் அந்த மாதிரி நீங்கள் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா டாக்ஸேஷன் வைஸும் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஏன்னா எஃப்டிலையோ இல்லை ஒரு
பேங்க்ல இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா கூட வந்து உங்களுக்கு டிடிஎஸ் தேவையில்லாம உங்களுக்கு போயிட்டே இருக்கும். நம்ம ஊர்ல நெறைய பேர் வந்து பேங்க்க நம்பாம இந்த ஆல்டர்னேட்டிவ் அசெட்க்குள்ளார ஏன் வர்றாங்கன்னா, அதாவது ஒரு ரியல் எஸ்டேட்டோ இல்ல தங்கத்துக்கோ ஏன் வர்றாங்கன்னா வந்து டாக்ஸ்லேருந்து தப்பிக்கணும் அப்படின்னு நெனைக்கிறாங்க. ஆனா, நீங்க வந்து இத ஒரு பெரிய ஃபேஸ்ல நீங்க யோசிச்சீங்கன்னா, இது வந்து பிரச்சனை அப்படிங்கிறது தெரியும். ஒரு நார்மலான ஒரு ரீட்டெயில் இன்வெஸ்டர் என்ன பண்ணுவாங்கன்னா, போயிட்டு ஒரு 30,00,000 எனக்கு வந்து கிராஜுவிட்டி இதுல இருந்தெல்லாம் வந்திருக்குன்னா, நான் அத போயிட்டு பேங்க்ல போடுறேன்னா, எனக்கு டிடிஎஸ் என்னப்பா இவ்ளோ போகுது. சரிப்பா நம்ம என்ன பண்ணலாம்னா, போயிட்டு ஒரு லேண்ட் ஒண்ணு வாங்கிடலாம் அப்படின்னு யோசிப்பாங்க. நீங்க அந்த லேண்டே கூட எவ்ளோ அப்ரிஷியேட் ஆகுதுன்னு பாருங்க. ஒரு மியூச்சுவல் ஃபண்ட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஒயிட். எல்லாமே லீகல், ப்ராப்பரா இருக்கும். நீங்க ஒரு இடத்துல நீங்க ஒரு ₹1,50,00,000 மியூச்சுவல் ஃபண்ட வந்து நீங்க வந்து ஒரு 50,00,000 நீங்க விக்கணும் அப்படின்னு சொன்னா, நீங்க வந்து ஒயிட். நீங்க யார பத்தியும் கவலையே பட வேண்டாம். டாக்ஸேஷனும் வந்து உங்களுக்கு ரொம்ப கிளியரா இருக்கும். 12% டாக்ஸோ இல்ல வந்து அகைன்ஸ்ட் யுவர் டாக்ஸ் ஸ்லாப் ரேட்டோ அது வந்து ரொம்ப ஈஸி டூ டைல்யூட். நம்ம ரியல் எஸ்டேட் நம்ம போய் விக்கணும் அப்படின்னு நெனச்சா, ஒரு சாதாரணமான ஒரு ஆள் வந்து என்ன பண்ணுவான்னா, இஎம்ஐல இன்வெஸ்ட் பண்ணியிருப்பான். தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணி ₹1,00,00,000 வந்து கட்டியிருப்பான். அந்த ₹1,00,00,000 இருந்து ₹1,50,00,000 போகும்போது, அத நீங்க போயிட்டு விக்கணும் அப்படின்னு நெனச்சா, நீங்க வந்து மாஃபியா கிட்ட போய் மாட்ற மாரி தான் இருக்கும். இதே பிரச்சனை தங்கத்திலயும் இருக்கு. தங்கமும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு, நீங்க ஒரு சின்ன அமௌண்ட்னா ஓகேங்க. ஆனா ரொம்ப பெரிய அமௌண்ட் ஒரு ₹1,50,00,000 வந்து நீங்க வந்து பிசிக்கல் கோல்டு வச்சிருந்தீங்கன்னா, அது ரொம்ப வந்து ஒரு அதாவது சடன்லி நீங்க அத அப்படியே வந்து நீங்க வித்து வேற ஏதோ ஒரு விஷயத்த நீங்க பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அது வந்து நெறைய ஹர்டில்ஸ் நெறைய இருக்கு. இந்த இடத்துல இது வந்து நீங்க எங்கேருந்து சம்பாரிச்சீங்க? இந்த மாரி பிரச்சனைகள் நெறைய வரும். அதனால தான் சொல்றது, நீங்க ப்ராப்பரா வந்து இந்த சேனல் நீங்க உள்ளார போகும்போதே, அதாவது மியூச்சுவல் ஃபண்ட் நீங்க உள்ளார போகும்போதே வந்து அந்த இடத்துலயே வந்து இட்ஸ் இட்ஸ் லீகல். சின்ன சின்ன அமௌண்ட்டா நீங்க போட்டுக்கிட்டே போறீங்க அப்படின்னா வந்து அதுக்கு கிளியரான ஒரு ட்ராக் ரெக்கார்ட் இருக்கு. நீங்க வெளில எடுக்கும்போது வந்து எங்கேருந்து வந்ததுன்னு அவன் கேட்க மாட்டான். ஸோ உள்ளார வரும்போது நீங்க தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்ட் பண்ணிட்டே வந்திருக்கீங்க. ஸோ சடன்லி வந்து ஒரு ₹50,00,000 உங்களோட பேங்க் அக்கவுண்ட்ல வருது அப்படின்னு சொன்னா, எங்கேருந்து சோர்ஸ் அப்படிங்கிறத கண்டிப்பா கேட்பாங்க. ஸோ கீப் இட் இன் ஃபினான்ஷியல் அசெட்ஸ். ஈவன் இஃப் இட் இஸ் கோல்ட், கீப் இட் இன் ஃபினான்ஷியல் அசெட்ஸ். அதுதான் வந்து என்னோட வியூ. பட் தங்கமா நீங்க வந்து வாங்கி போட்டுக்கணும் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு வந்து அந்த சக்தி இருக்கு. நீங்க வந்து கொஞ்சம் சேர்த்துருக்கீங்க அப்படின்னு சொன்னா, அது வந்து என் ஒய்ஃப்க்கு வாங்கி குடுக்குறோம், குழந்தைக்கு வாங்கி குடுக்குறோம், சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொன்னா வந்து தாராளமா அதெல்லாம் நீங்க பண்ணுங்க. ஆனா இன்வெஸ்ட்மென்ட் அப்படின்னு வரும்பொழுது, நீங்க பிசிக்கல் கோல்டா வந்து போகாதீங்கன்றது என்னோட வியூ.